ஓகே. நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 18 அப்படிங்கிறதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டிக் டாக் டோ கேம். அத வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி கிளிக் பண்ணா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ எக்ஸ், ஓ அப்படிங்கிறது இதுல ஈக்குவலா வர்றது வந்து நம்மளுக்கு வின்னர். அப்புறம் இந்த மாரி விஷயங்கள அதுல பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப இதுல நம்மளுக்கு இத கிளிக் பண்ணா எந்த ஒரு எஃபெக்ட் நடக்கல. அதாவது சவுண்ட் எஃபெக்ட் எதுவும் நடக்கல. ஸோ அத வந்து நம்ம எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ட ஆட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிக் டாக் டோ கேம்ல. ஓகேங்களா? ஓகே. ஆ இதுக்கு நாம எப்பவும் போல நம்மளுடைய அ அந்த ப்ராஜெக்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் 18 அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல வந்து நமக்கான ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இத பத்தி நம்ம செஷன் 18ல ஃபுல்லா நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. இப்ப இதுல நம்ம எப்படி அந்த சவுண்ட் எஃபெக்ட்ட வந்து ஆட் பண்றது? நம்ம கிளிக் பண்ணா நம்மளுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து ஆ நம்மளுக்கு என்ன தேவை அப்டின்னா, ஒரு அ ஆடியோ சவுண்ட் வேணும். ஓகேங்களா? இத நான் வந்து ரீசெட் குடுத்துர்றேன். அ இப்ப நான் இங்க கிளிக் பண்றேன்னா, எக்ஸ் கிளிக் பண்றப்ப எனக்கு ஒரு சவுண்ட் ஆடியோ வரணும். அப்ப அந்த ஆடியோக்கு நம்மளுக்கு ஒரு ஆடியோ சவுண்ட் ஒண்ணு வேணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் வந்து ஒரு ப்ளே டாட் வேவ் வேவ் ஃபார்மேட்ல ஒரு ப்ளே அப்டின்னு ஒரு ஆடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இத நான் கிளிக் பண்றேன். ஸோ உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குதானே? ம். ஸோ இந்த மாரி அ கிளிக் பண்றப்போ, இந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து இது எங்க வச்சிருக்கோம் அப்டின்னா, நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபைல் இங்க இருக்குது. நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ஃபைல் இங்க இருக்கு. ஓகேங்களா? இந்த பக்கத்திலேயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளே அப்டின்னு ஒரு ஆடியோ ஃபார்மேட் ஃபைல் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஆ இத வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம HTML செக்ஷனுக்குள்ளார எந்த இடத்துல கொண்டு வரணும்னா, H1 கீழயே கொண்டு வரணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு இடத்துல போட்டுக்கலாம். பாடி செக்ஷனுக்குள்ளார இருக்கணும். அப்ப நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா, ஆடியோ அப்படிங்கிற டாக் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இதுல நம்ம சோர்ஸ் அப்படிங்கிறத ஒண்ணு குடுப்போம். ஆ அடுத்தது வந்து இதுக்கான ப்ளே ஐடி என்னவோ அத செட் பண்ணி நம்ம ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்றதுக்காக எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்போ ஆடியோல வந்து எஸ்ஆர்சில நம்ம அந்த பாத் வந்து எங்க இருக்கணும்? ப்ளே டாட் வேவ் அப்படின்னு இல்ல இதே ஃபோல்டர்ல தான் இருக்குது. ஓகே. அத ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம டாட் ஸ்லாஷ் ப்ளே டாட் வேவ் அப்படின்னு குடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதனுடைய பாத். ஓகேங்களா? நீங்க போயிட்டு அப்படியே ரைட் கிளிக் பண்ணி, காப்பி பண்ணி இந்த பாத்த வந்து இப்ப இங்கிருந்து காப்பி பாத் கோடு கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்ல இந்த விஎஸ் கோட் இருக்கிறதுனால இப்படி வருது. ஸோ இல்லன்னா உங்க ஃபோல்டர்ல போயிட்டு இங்க நீங்க வச்சு இந்த இடத்துல கர்சர் வச்சு நீங்க இங்கிருந்து ப்ளே டாட் அப்படிங்கிறத குடுத்தும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஓகே. இப்படி குடுத்துட்டோம். இப்போ இத வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல வந்து ஆக்சஸ் பண்ணணும். இங்க, இங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கிரிப்ட்ல இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆக்சஸ் பண்ண போறோம். அப்போ ஸ்கிரிப்ட்ல ஆக்சஸ் பண்றதுக்காக இதுக்கான ஐடிய நம்ம யூஸ் பண்ணா தான் நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத வச்சு எடுக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, ஐடி வந்து ப்ளே ஆடியோ அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ப்ளே ஆடியோன்னு வச்சுட்டு இத சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஐடி நேம நம்ம அங்க யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்கிரிப்ட் செஷனுக்கு வந்துரலாம். ஸ்கிரிப்ட் செஷன்ல இப்ப நம்ம அந்த ஆடியோவ அங்க உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? இதனுடைய இந்த இடத்துல இருக்கிற இந்த ஆடியோவ நம்ம HTML டாக்ல இருந்து ஸ்கிரிப்ட்க்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணலாம் ஸ்டார்ட்டிங்ல. ஓகேங்களா? இந்த இடத்துல லெட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல ஆ என்னன்னு குடுத்துக்கலாம்னா, ஆடியோ அப்படின்னு குடுத்துக்கலாம். ஆர்-யூ-டி-ஐ-ஓ ஆடியோ ஈக்குவல் டூ என்ன அசைன் பண்றோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் அலவுட் பை ஐடி. அந்த ஐடி நேம் என்ன வச்சோம் நம்ம இந்த இடத்துல, ஆ ப்ளே ஆடியோ அப்படின்னு ஒரு நேம் வச்சிருக்கோம். இத காப்பி பண்ணி என்ன பண்ணிக்கிறோம்னா, சிங்கிள் கோட்ஸ்ல நம்ம இங்க போட்டுறோம். உள்ள போட்டுட்டு ஆ இந்த ஸ்டேட்மெண்ட்ட முடிச்சுக்கலாம். இப்ப நம்ம அந்த ப்ளே ஆடியோவ HTML ல இருக்கிற அந்த ஆடியோவ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஸ்கிரிப்ட்க்குள்ளார ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இது எங்க நம்ம அப்ளை பண்ணலாம்? இவ்ளோ பெரிய ப்ராசஸ் இந்த இடத்துல இருக்குது ஸ்கிரிப்ட்ல. நம்மளுக்கு எங்க அப்ளை பண்ணணும் அப்டின்னா, ஆ நம்மளுக்கு இப்போ இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுர்றேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா,
கிளிக் பண்றப்போ இந்த எக்ஸ் வருது. அடுத்தது ஓ அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஆ இப்போ இந்த பாக்ஸ்ல நம்ம கிளிக் பண்றப்போ, நம்மளுக்கு அந்த ஆடியோ ப்ளே ஆகணும். இது ஒவ்வொரு பாக்ஸ்லயும். ஸோ அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் எழுதி வச்சிருக்கோம். அப்போ நம்மளுக்கு அந்த கிளிக் பண்றப்போ, அந்த டெக்ஸ்ட் அங்க ஃபில் ஆகுற ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு இது. ஓகேங்களா? ஸோ ப்ளே இண்டெக்ஸ் வேல்யூ 0வா எந்த இண்டெக்ஸ் வேல்யூ போய் எங்க உட்காரணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பொசிஷன் போட்டு எழுதி வச்சிருக்கோம். ஒரு அரே யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் செஷன் 18லயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அத பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இந்த இடத்துல ஆ இது வந்து நம்மளுக்கு அந்த ஆ கண்டிஷன் வந்து ட்ரூ குடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து கேம் வந்து ஸ்டாப் ஆகுறது. ஓகேங்களா? ஃபால்ஸ் ஆயிட்டு ரிட்டர்ன் ஆயிரும். அது அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்டின்னா, இந்த இடத்துல அந்த கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்ஷனுக்குள்ளார தான் பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப பிரிண்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு அந்த ஆடியோ வந்து வொர்க் ஆகும். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த ஆடியோ அந்த வேரியபிள் நேம் அத எடுத்துக்கலாம். இங்க ஆடியோ என்ன பண்றோம்னா, டாட் ப்ளே அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் போடுறோம். ஓகேங்களா? போட்டுட்டோம்னா போதும். வேற எதுவும் இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல அ ஆடியோ டாட் அ ப்ளே அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு அ ஜாவா ஸ்கிரிப்ட்லயே இருக்கிற ஒரு ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ற ஒரு ஃபங்ஷன் அது. ஓகேங்களா? ஸோ வேற எதுவும் இல்ல. ஸோ இதே நம்ம இப்போ இங்க போட்டுறலாம். ஓகேங்களா? போட்டுட்டோம். இப்போ ம் இத வந்து நம்ம அங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு அங்க வொர்க் ஆகுதா அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? ஆ ஓகே. ம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரௌசர்ல போயிட்டு, இங்க பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க வந்து நம்ம இத சேவ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? சேவ் பண்ணி விட்டுட்டு, ம் இங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க போய் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன ஆகலன்னா, ஆ ஒர்க் ஆகல. ஓகேங்களா? ஏதோ ஒரு எரர் வந்து ஸோ ஆடியோ டாட் ப்ளே அப்படின்னு குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஆ அதாவது இத கிளிக் பண்றப்போ இது வந்து கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன எரரா இருக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் இப்ப பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ண உடனேயும் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் வெளியில இருக்கிறது வந்து டெஃபர்ன்னு ஒண்ணு குடுக்குறேன். ஒரு ஆட்ரிபியூட் ஒண்ணு போடுறேன். என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? இது எதுக்காக நம்ம இங்க போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இங்க சேவ் பண்ணிட்டோம். இங்கேயும் கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம். ப்ளே ஆடியோ அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே. ஆடியோ டாட் ப்ளே நம்மளுக்கு ப்ளே ஆகணும். ஆ இங்க போயிட்டு ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வொர்க் ஆகுது பாருங்களேன். ஓ எக் ஸோ அந்த சவுண்ட் கேட்குது தானே. அதாவது கிளிக் பண்றப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் வந்து இங்க நம்மளுக்கு அப்ளை ஆகும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. இந்த மாரி நம்மளுக்கு கிளிக் பண்றப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு எரர் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எதுவும் டிஸ்ப்ளேவே ஆகல. நம்ம கிளிக் பண்றப்போ. எதனால அப்டின்னா, இந்த டிஃபர் அப்டின்னா ஒரு அ ஆட்ரிபியூட் ஓகேங்களா? இத நம்ம வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணாததுனால, அ அந்த எரர் வந்தது. இந்த டிஃபர் எடுத்து விட்டுறலாம். இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த டிஃபர் எடுத்து விட்டுட்டு, ஆ அ சேவ் பண்ணிட்டேன். ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இப்ப நம்ம அத கிளிக் பண்றோம். நம்மளுக்கு அது ஒர்க் ஆகல. ஓகேங்களா? இப்ப இங்க என்ன நடந்திருக்குது? இந்த டிஃபர்ங்கிற அந்த ஆட்ரிபியூட் கீவேர்ட் இந்த வேர்ட் வந்து என்ன பண்ணியிருக்குது அப்டின்னா, இந்த டிஃபர்னா என்னது அப்டின்னா, இது வந்து ஸ்கிரிப்ட் டாக்ல யூஸ் பண்ற ஒரு வகையான ஆட்ரிபியூட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட் இல்லன்னா நம்மளுக்கு ஏன் அது ஒர்க் ஆகல அப்டின்னா, ரீசன் என்ன அப்டின்னா, HTML பேஜ் வந்து நம்மளுக்கு ஆ லோட் ஆகுறப்போ, ஓகேங்களா? அந்த HTML பேஜ் வந்து நம்மளுக்கு லோட் ஆகுறப்போ, ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு சடனா வந்து ரன் ஆகாது. ஓகேங்களா? ஆ இந்த HTML பேஜ் வந்து லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஃபுல்லா ஃபர்ஸ்ட் HTML லோட் ஆகி நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிரணும் ஃபுல்லா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா?
இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல டிஃபர் அப்படிங்கிற இந்த ஆட்ரிபியூட்ட ஆட் பண்ணாத விட்டதுனால, நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, HTML லோட் ஆயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து பேக்கிரவுண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல HTML முழுசா வந்து நம்மளுக்கு லோட் ஆனதுக்கு அப்புறம் தான், ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஆ இந்த இடத்துல இந்த டிஃபர் அப்படிங்கிறது இல்லாததுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகல. புரியுதுங்களா? ஓகேவா? ஆ இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுக்கு இந்த டிஃபர்ங்கிற கீவேர்ட் இல்ல அப்படி யூஸ் பண்ணாம விட்டுட்டோம். வேணாம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஸ்கிரிப்ட் டாக் என்ன பண்ணலாம்னா, அ இந்த பாடி டாக்ல இந்த இடத்துல போடலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பாடி எண்ட் எங்கேன்னு ஓகே. அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல போடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு நம்ம பேஜ் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்மளுக்கு அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபர் அப்படிங்கிற அந்த ஆட்ரிபியூட் நம்ம வந்து இங்க ஆட் பண்ணவே இல்ல. ஓகேங்களா? அம் ஸோ இந்த மாரி குடுத்துட்டோம் அப்டின்னா, இப்ப நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் இந்த இடத்துல அப்டின்னா, பாடி செக்ஷன் இப்படிதான் இந்த ஆர்டர் படி தான் நம்மளுக்கு ரன் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? அப்போ H1 ஆடியோ டாக் டிவிஷன் எல்லாமே வந்துட்டு ஆ நம்மளுக்கு ஒன் பை ஒன்னா ரன் ஆயிட்டு வந்திருக்கும். லோட் ஆயிட்டு வந்திருக்கும். லோட் ஆயி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட்க்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்குதுன்னா, அதுக்கப்புறமேட்டு ஸ்கிரிப்ட்குள்ளார வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம டிஃபர் அப்படிங்கிற இந்த கீவேர்ட நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, அ அது என்ன பண்ணும்னா, சம்டைம்ஸ் டிலே எடுத்துக்க ஓகேங்களா? அந்த டிலே என்னது அப்டின்னா, இந்த HTML ஃபுல்லா நம்மளுக்கு லோட் ஆயி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நீ வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வொர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஃபர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லன்னா, எல்லா HTML அதாவது HTML எண்டுல நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த ஸ்கிரிப்ட் எலமெண்ட்ட கொண்டு வந்து இங்க போட்டுருங்க. ஓகேங்களா? ஹெட் செக்ஷன்ல எரர் வராம இந்த ஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணா எரர் வரும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஆ ஒரு டிலே பண்ணிட்டு அப்புறமேட்டு எக்ஸிக்யூட் பண்ணு. அதான் அதனோட அர்த்தம். ஓகேங்களா? டிஃபர் அப்படிங்கிறது வந்து டிஃபரோட வேலை என்ன? ஒரு டிலே பண்ணு. அப்புறமேட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அப்ப அந்த டிலே டைம் என்னது? என்ன ஆகும்? அந்த டிலே டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த HTML பேஜ் வந்து லோட் ஆயி கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேங்களா? ப்ரௌசர் வந்து இந்த HTML பேஜ் ஃபுல்லா வந்து லோட் பண்ணிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ரன் ஆகணும். அப்பத்தான் நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த டிஃபர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்ட் டாக்ல யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இந்த டிஃபர்க்கு பதிலா நம்ம என்ன பண்றாங்க அப்டின்னா, ம் இப்போ அசின்க்ரோனஸ் வைஸ் என்சி அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது யூஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ வொர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா நம்ம இப்ப என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த இடத்துல டிஃபருக்கும் அசின்க்ரோனஸ்லி இதுக்கு வந்து என்ன டிஃபரெண்ட் இந்த 2க்கும் அப்டின்னா, ஆ இது பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா? இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, ஸோ நம்மளுக்கு இப்பவும் அந்த வால்யூம் சவுண்ட் கேட்குது தானே? ஓகேங்களா? ஸோ இப்பவும் நம்மளுக்கு அவுட்புட் வரும். என்ன நடக்குது? இந்த டிஃபருக்கும், அந்த அசின்க்ரோனஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, இந்த டிஃபர் ஆட்ரிபியூட் வந்து, இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட்ல வந்து myscript.js அப்படிங்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இதே மாரி வேற ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் வச்சிருக்கேன். myscript2.js அப்படின்னு வேற ஏதாவது ஒரு ஃபைல் வச்சிருக்கிறேன். அடுத்தது myscript.3 வேற ஏதோ அது நம்மகிட்ட அந்த ஃபைல் கிடையாது. ஆனா வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய ஸ்கிரிப்ட் ஃபைலு செப்பரேட்டா நெறைய இருக்கு. செப்பரேட்டா இருந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ நம்ம இந்த டிஃபர் அப்படிங்கிற கீவேர்ட் இங்க யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. டிஃபர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபர் அப்படின்னு யூஸ் பண்றோம். நம்ம டிஃபர் அப்படின்னு யூஸ் பண்றோம். சாரி. டிஃபர் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த ஆர்டர மெயின்டெயின் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆ டிஃபர் அப்படிங்கிறத ஆ குடு. ஃபர்ஸ்ட் இருக்கிறத நீ பண்ணிக்கோ. அ எக்ஸிக்யூட் பண்ணு. அடுத்தது 2 வா, அடுத்தது வந்து 3 வா அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்டர்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலா நம்ம இந்த அசின்க்ரோனஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆ எ எது எக்ஸிக்யூட் அதாவது எதுல வந்து கம்மியான ஸ்கிரிப்ட் நம்ம லைன்ஸ் எது கம்மியா இருக்கோ, அது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்மளுக்கு அந்த இடத்துல எரர் வர்ற சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டிஃபர் அப்படிங்கிறதையே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டிஃபர் அப்படிங்கிறது தான் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றது நம்மளுக்கு சேஃப். ஓகேங்களா?
ஓகே. இது நம்மளுக்கு தேவையில்ல. எக்ஸாம்பிளுக்காக சொன்னது. ஸோ இப்ப புரிஞ்சிருக்கும். டிஃபர் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எதுக்காக? அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃபர் அப்படிங்கிறத யூஸ் பண்றது தான் நம்மளுக்கு சேஃப். ஓகேங்களா? ஆ இந்த டிஃபர் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த பாடியில இந்த இடத்துல எட்ஜ்ல வந்து எண்ட்ல வந்து இந்த ஸ்கிரிப்ட் டேக் என்னவோ அத நம்ம போட்டாலும் நம்மளுக்கு ப்ராப்பரா HTML லோட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல அ நீங்க என்ன ட்ரை பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி கிளிக் பண்றோம். எக்ஸ்‌க்கு ஒரு சவுண்ட், ஓக்கு ஒரு சவுண்ட் கூட குடுக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க வேற வேற சவுண்ட் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? அ அதுக்கப்புறம் கேம் வின்னருக்கு ஒரு சவுண்ட் குடுக்கலாம். வின்னர் ஆகுறப்ப நம்மளுக்கு வின்னர வந்து நம்ம ஒரு இடத்துல எழுதிருக்கோங்களா? செக் வின்னர். வின்னர வந்து செக் பண்ற இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல வின்னர் செக் பண்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து கிரியேட் ஆகணும். இந்த வின்னர் வந்து இங்க ஆரம்பிச்சு நம்ம இங்க வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? அப்புறம் ரீசெட் பட்டன கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு அந்த இடத்துக்கு ஒரு சவுண்ட் வரணும் அப்டின்னா, அந்த ஆடியோவ நீங்க வந்து உள்ளார கொண்டு வந்துட்டு, ரீசெட் பட்டன் கிளிக் பண்றப்போ வேற ஒரு சவுண்ட் கேட்கணும். ஓகேங்களா? அ அந்த மாரி ட்ரை பண்ணுங்க. ரீசெட் பட்டன் கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு வேற ஒரு சவுண்ட். அது ஒரு MP3 ஃபைலோ ஏதோ ஒரு ஃபைல் எடுத்து வச்சுக்கிட்டு, அத நீங்க அவுட்புட் பண்ணி பாருங்க. ஸோ அதே மாரி எக்ஸ்‌க்கு, ஓக்கு நீங்க செப்பரேட் சவுண்ட் குடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ரீசெட் ஆகுறப்போ. ஸோ மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா, ட்ராவ வந்து நம்ம எங்க செக் பண்றோம் இதுல? மேட்ச் ட்ரா இங்க இருக்கு பாருங்களேன். இங்க வந்து நம்ம லெட் அப்படின்னு ஒண்ணு குடுத்துட்டு, மேட்ச் ட்ரா ஆச்சுன்னா, நம்மளுக்கு இந்த வேலை நடக்கணும். ஸோ மேட்ச் ட்ரா ஆகுறப்போ, ஆ இந்த இடத்துல வந்து ஒரு சவுண்ட் வந்து ப்ளே ஆகணும். அ அப்போ அதுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, வேற ஒரு ஆடியோ எடுத்துக்கோங்க. அப்போ வந்து வேற ஒரு ஆடியோ எடுத்துட்டு என்ன குடுக்கலாம்? லெட் அ ஆடியோ ட்ரா ஈக்குவல் டூ அதுல வந்து நீங்க என்ன ஆடியோ ட்ராக்கு எடுத்திருக்கீங்களோ, அத கொண்டு வந்து இங்க போட்டுட்டு, அ அப்போ நீங்க என்ன இங்க குடுக்கணும்? இந்த இடத்துல மேட்ச் ட்ரால ட்ரா ஆடியோ டாட் ப்ளே அப்படின்னு குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணிக்க கூடாதது என்னது அப்படின்னா, இந்த ப்ளே அப்படிங்கிறது வந்து ஃபங்ஷன் வந்து நம்மளா கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? இந்த ப்ளே ஃபங்ஷன் நம்மளா கிரியேட் பண்ண ஃபங்ஷன். ஸோ இந்த டாட் ப்ளே அப்படிங்கிறது நம்மளுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள இருக்கிற டிஃபால்ட்டா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து ஒரு ஃபங்ஷன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ளே ஃபங்ஷனும் நம்ம வந்து நம்மளா கிரியேட் பண்ணது தான். ஓகேங்களா? இந்த ப்ளே ஃபங்ஷன் அப்படிங்கிறது இது. ஓகேங்களா? இது. ஸோ இது அப்படி இந்த ப்ளே அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ளேன்னு நேம் வச்சுட்டதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆயிக்கிது. ஓகேங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ அதுதான் அதுக்கும் உள்ளார ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இதுல வந்து ஆ இந்த ஆடியோ டாட் ப்ளே அப்படிங்கிறது என்னதுன்னா, இது பில்ட் இன் மெத்தட். ஓகேங்களா? பிரவுசர் குடுத்த ஃபங்ஷன். பிரவுசர்க்குள்ளார இருக்கிற ஒரு பில்ட் இன்னா இருக்கிறது. ஓகேங்களா? அதனால அந்த ப்ளேக்கும், இந்த ப்ளே ஃபங்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து பில்ட் இன்னா இருக்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்லயே. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம இந்த ப்ளே அப்படிங்கிறது. அ இது வேற. இது வந்து யூசர் டிஃபைன்ட் ஃபங்ஷன். நம்ம வந்து கிரியேட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அதுக்கு இதுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல இப்போ ஆடியோ வந்து ஆ ஒரே ஒரு சவுண்ட் இந்த மாரி சிம்பிளா ஒரே சவுண்டா இருக்கு. அதனால ஆ நம்மளுக்கு வந்து ஆ இப்போ ஒரு கிளிக் பண்றோம். இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கிளிக் பண்றேன். அடுத்த பாக்ஸ் கிளிக் பண்றப்போ, சவுண்ட் வந்து நம்மளுக்கு செப்பரேட்டா கேக்குது. ஓகேங்களா? இதே அதாவது இது வந்து ரொம்ப கம்மியான சவுண்ட். டைம் வந்து ரொம்ப கம்மியான சவுண்ட். இது ஒரு கிளிக் பண்ட்டோம்னா, அடுத்தது வந்து கிளிக் பண்றப்போ அந்த சவுண்ட் எண்ட் ஆயிருது. ஓகேங்களா? அந்த டைமிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இதே பெரிய சவுண்டா இருந்துச்சு அப்டின்னா, அ ஒரு பட்டன கிளிக் பண்ணி முடிச்சுட்டு, அ அடுத்தது கிளிக் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த ஃபாஸ்ட் அதிகமா இருக்கிறப்போ, ஒரு ஆடியோ இன்னொரு ஆடியோ கூட நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா மெர்ஜ் ஆயிடும். இல்ல. இப்ப இந்த ஒரு சவுண்ட் வருது அப்டின்னா, அடுத்தது நான் வேகமா கிளிக் பண்ட்டேன்னா, ப்ரீவியஸா வந்த சவுண்டு, இப்ப கரண்ட்டா வர்ற சவுண்ட் கூட, இன்னமும் வந்து ப்ரீவியஸா சவுண்ட் வந்து எண்ட் ஆகல. டிராவல் ஆயிட்டு இருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ண உடனேயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்னா, இதோட அது வந்து மெர்ஜ் ஆயிரும். ஓகேங்களா? பெரிய ஆடியோவா இருக்கிறப்போ. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிறப்போ, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ இந்த ஆடியோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது நம்ம கிரியேட் பண்ண இந்த வேரியபிள் நேம் ஆடியோ. அத ஆடியோ டாட் என்னது?
ஆ CURRENT கரண்ட் டைம் ஓகேங்களா? கரண்ட் டைம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ல பில்ட் இன் ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா? ஆடியோ டாட் கரண்ட் டைம் வந்து நம்ம 0 அப்படின்னு பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? அப்ப கரண்ட் டைம் 0 அப்படின்னா என்ன அது அர்த்தம்? என்ன நடந்துட்டு இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல அப்படின்னா, ஆ அந்த இடத்துல ஆடியோவோட ஸ்டார்ட் பொசிஷன 0 செகண்ட்ஸ்க்கு ரீசெட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஆடியோவுடைய நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆடியோவுடைய ஆ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெருசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரு 5 செகண்ட்ஸ் போகுது அப்படின்னா, அடுத்த பாக்ஸ கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு ஆடியோ கரெக்ட் டைம் வந்து என்னவா மாத்தி விட்டுரும். திருப்பியும் 0வா மாத்தி விட்டுரும். ஓகேங்களா? அப்போ ஆ இது வந்து நம்மளுக்கு ஒரு 4 செகண்ட்ஸ் இருக்குது. இத கிளிக் இந்த ஆடியோ 4 செகண்ட்ஸ் கிடையாது. 4 செகண்ட் இத கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு 4 செகண்ட்ஸ் அந்த ஆடியோ ப்ளே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அடுத்தது கிளிக் பண்றப்போ, உங்களுக்கு அந்த 4 செகண்ட்ஸும் இப்ப கரண்ட்டா கிளிக் பண்ணதும் நம்மளுக்கு மெர்ஜ் ஆகும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்? அடுத்தது கிளிக் பண்றப்போ, ஆடியோவுடைய கரண்ட் டைம் என்னவா மாத்தி விட்டுரும் அது? 0வா செட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? 0 செகண்ட்ஸுக்கு அதாவது 0 செகண்ட்ஸுக்கு ரீசெட் பண்ணி விட்டுறது. ரீசெட் பண்றது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? நீங்க ஃபாஸ்ட்டா கிளிக் பண்றப்போ இந்த எரர் வராம இருக்கணும்னா, ஆடியோ டாட் கரண்ட் டைம் இது ஜாவாஸ்கிரிப்ட்டோட பில்ட் இன் மெத்தட் தான். ஓகேங்களா? இது வந்து பிரவுசர் குடுக்குறது. ஸோ கரண்ட் டைம் அது இப்படிதான் இருக்கணும். கரண்ட் T வந்து கேப்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? 0 குடுத்துட்டோம்னா ரீசெட் ஆயிடும். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் இதுல ப்ராசஸ். ஓகே. இதில நம்ம வந்து நீங்க வந்து அ ரீஸ்டார்ட் பண்றப்போ, அ ஒரு சவுண்ட் வரணும் அப்டின்னா, அதுக்கு ஒண்ணு கிரியேட் பண்ணுங்க. ஸோ இத கிளிக் பண்றப்போ, எக்ஸ் கிளிக் பண்றப்போ ஒரு சவுண்டு, ஓ கிளிக் பண்றப்போ ஒரு சவுண்டு வர மாரி. ஓகேங்களா? நீங்க வந்து அ ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ.